ஜும்ஆ நாளில் செய்ய வேண்டிய 7 அமல்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதர்களே, ஜும்ஆ என்பது சாதாரண நாள் அல்ல. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வழங்கிய மிகச்சிறந்த நாளாகும். இந்த ஜும்ஆ நாளில் ஒவ்வொரு முஸ்லிமும் செய்ய வேண்டிய 7 முக்கியமான அமல்கள் என்ன என்பதை பார்ப்போம். முதல் அமல், ஜும்ஆ தொழுகையை தவறவிடாமல் நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் ஜும்ஆ தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் விரைந்து செல்லுங்கள் என்று கட்டளையிடுகிறான். இரண்டாவது அமல், சூரத்துல் கஹ்ஃப் ஓதுங்கள். ஜும்ஆ நாளில் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுபவருக்கு அல்லாஹ் ஒளியை வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார். மூன்றாவது அமல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலா ஆலி முஹம்மதி என்று அதிகமாக ஓதுங்கள். நான்காவது அமல், சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு செல்லுங்கள். குத்பாவை அமைதியாகவும் கவனமாகவும் கேளுங்கள். ஐந்தாவது அமல், அதிகமாக துஆ செய்யுங்கள். ஜும்ஆ நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் கேட்கப்படும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ஆறாவது அமல், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அதிகமாக சொல்லுங்கள். ஏழாவது அமல், நல்ல செயல்களை அதிகப்படுத்துங்கள். பெற்றோர்களுக்கு உதவுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், உறவினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். மனிதர்களே, அடுத்த ஜும்மாவை நாம் அடைவோம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆகவே இந்த ஜும்மா நாளை வீணாக்காமல் அல்லாஹ்வின் நெருக்கத்தை தேடுங்கள். அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். அந்த அழைப்பை புறக்கணிக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருவேளை இந்த வீடியோ ஒரு மனிதரையாவது அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வைத்தால் அதுவே நமக்கு மிகப்பெரிய வெற்றி.